ஹலோ எவ்ரிவன், வெல்கம் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்ருக்காங்க. அதில் 1352 ப்ளஸ் வேக்கன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இப்போ தான் புதுசாக படிக்கிற ஃப்ரெஷர்ஸ் இருப்பீங்க, ஆர் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்க இருப்பீங்க. எல்லாத்துக்குமான ஸ்டடி டிப்ஸ் தான் இது. ஆல்ரெடி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்கள், இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை இப்போ தான் நான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு அப்படின்னா என்னன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஜஸ்ட் ஏதோ டெஸ்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க, நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்றது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த எக்ஸாம் என்ன குவாலிஃபிகேஷன், எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாமே பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போது நான் ஒன்றொன்னா உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி படிக்கணும் அப்படின்றத. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம யாராக இருந்தாலும் ஓகேங்களா, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அது சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் கிடையாது, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஆல்ரெடி அந்த எக்ஸாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய் அட்டன் பண்ணுறது கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்களானும் கிடையாது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருப்பாங்க, நமக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் வைஸ் இப்படி தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் ஆல்ரெடி நமக்கு தெரியும்னா அது எதை பார்த்து நமக்கு தெரியும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். யார் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம் வரீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இல்லை நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா எதாக இருந்தாலும் நமக்கு படிக்கலே, நமக்கு எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே பேசிக்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி 6th 12th நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஸோ நமக்கு அது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்கள். அட்லீஸ்ட் எல்லா இயரும் எடுக்கலைனாலும் ஒரு 3 to 4 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர், இப்போ 2023 நடந்திருக்கும், 22 நடந்திருக்கும். இந்த மாதிரி எந்தெந்த ப்ரீவியஸ் இயரில் நமக்கு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நடந்திருக்கோ அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஃபஸ்ட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்து அதில் எந்தெந்த ஏரியா எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம படிக்காமையே நம்மளால் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது. முடிஞ்சால் நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை சும்மா ஜஸ்ட்டு ஆப்ஷன் ஏவா பியா அப்படின்னு எது ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு நீங்கள் போடுங்க. நீங்கள் படிக்காமையே எவ்வளோ கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுறீங்க நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஒரு ஜென்ரல் நாலேஜாக நமக்கு எவ்வளோ கொஸ்டின் தெரியுது அப்படின்றத வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, நம்ம படிக்காமல் இவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம படித்தா நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் எந்த ஏரியாவுக்கு அதிகமாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாலிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கா, ஓகே பாலிட்டியில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கா, ஓகே ஹிஸ்ட்ரியில் இப்படி கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எவ்வளோ டெப்த்தாக கேட்டிருக்காங்களா, சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்களா அப்படின்ற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். இதெல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஃபர்தராக ஒரு புக்கு எடுத்து ஒரு லெசனை பார்த்து உங்களால் படிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் கொடுக்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்குறது. ஓகேங்களா? அதுக்கு நான் அதை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்குறீங்க, ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுறீங்க, ஓகே நமக்கு இவ்வளோ தெரியுது அப்படின்றது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வரீங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஓகே இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிட்டோம், ஓகே ஓரளவுக்கு நமக்கு தெரியுது அப்படின்னா இப்போது ஸ்கூல் புக் வைஸ், அதாவது சிலபஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சிலபஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு சிலபஸ் ரொம்ப முக்கியம். சிலபஸ் டவுன்லோட் பண்ணி எந்தெந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் என்னென்ன டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கொடுத்துருப்பாங்க. பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, தமிழ், இங்கிலீஷு, தென் மேக்ஸு, சைக்காலஜி இப்படின்னு பொதுவாக கொடுத்துருப்பாங்க. அப்போ 6th to 10th வரைக்கும் மேஜராக, அப்புறம் அப் டு 11th 12th இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது சிலபஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? சிலபஸ். ஓகேங்களா? அதை பார்த்து ஓகே எதுலேருந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேட்குறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதை புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருவீங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். நம்ம டெப்த்தாக படிக்கணுமா, இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணுமா, இல்லை மொத்தமாக படிக்கணுமா, எப்படி படிக்கணும், இல்லை நம்ம சர்ச் பண்ணி படிக்கணுமா அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வரும். எல்லா எக்ஸாமுமே பேஸ்ட் ஆன் 6th to 12th தான், நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான். ஆனால் அது கொஸ்டின் கேட்குற விதம் மட்டும்தான் மாறுமே தவிர சிலபஸ் மாறவே மாறாது. இது நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிசியாக இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருக்கட்டும், குரூப் 1 2 4 எல்லாமே இருக்குது. எல்லாமே பேசிக்கு. இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டால், இந்திய அரசியலமைப்புன்னு எடுத்துக்கிட்டால், முகவுரைனா என்னன்னா அந்த முகவுரை பற்றின விஷயங்கள் தான் இருக்குமே தவிர அந்த முகவுரை வந்து வேறு மாதிரி ஆங்கிளில் கேட்க மாட்டாங்க, வேறு மாதிரி விஷயம் இருக்காது. அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து வேறு விதத்தில் இருக்காது. ஆனால் ஒரே பாயிண்ட்ஸ் தான், ஆனால் கேட்குற விதம் மட்டும்தான் மாறும். கொஸ்டின் வந்து கேட்குற விதம் மட்டும்தான் மாறும். ஸோ
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், ஓகே கொஸ்டின் இப்படி தான் கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு லெசனும் எடுக்கும்போது இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த லெசனை அணுகும்போது ஓகே, அப்போ கொஸ்டின் ஏரியா வரும்போது ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம், ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்கன்னு சொல்லி அதை அண்டர்லைன் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும், இன்னும் அந்த கொஸ்டின் வந்து மைண்டில் நிற்கும். ஓகேங்களா? அப்போது சப் இன்ஸ்பெக்டருக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்த்தாக ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், எந்த லெசனாக இருக்கட்டும், அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம ஸ்பாட்டில் அந்த ப்ரெஷரைஸில் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த கொஸ்டின் பார்க்கும்போது ஓகே இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும், இல்லை இதுக்கு ஆன்சர் வராது, இதை எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால உட்காந்து ஃபுல்லாக நம்ம சர்ச் பண்ணி டெப்த்தாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் அது என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி படிக்கணுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு சில சப்ஜெக்ட் நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே வரும்ன்றது சொல்லிட முடியாது. சிலவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வீக்காக இருக்கலாம், இல்லை சிலவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், இல்லை சிலவங்களுக்கு பிடிக்காது, அப்படி இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ மற்றவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்றதை பார்க்காம உங்களுக்கு எது வரும் எது வராது ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ உங்களுக்கு பாலிட்டி பிடிக்குமா? ஓகே, பாலிட்டி வந்து ஸ்கோரிங் ஏரியா தான், உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியாவும் இருக்குது, பிடிச்ச சப்ஜெக்டாகவும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அதை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அது நீங்கள் ஆல்ரெடி பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ஆல்ரெடி அதில் ஸ்கோரிங் ஏரியா வந்து, அப்போ அதை படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அந்த சப்ஜெக்டை முடிச்சிடலாம். அப்போ அடுத்து என்னன்னு பார்க்கணும், அடுத்து எது உங்களுக்கு டஃப்பாக இருக்குது, இல்லை எனக்கு இந்த சப்ஜெக்ட் வராது. இப்போ சிலவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வராது, ஜியோகிராஃபி வராது, அது அவங்க கெப்பாசிட்டி பொறுத்து. அப்போ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வராதோ அதில் வந்து அதுக்கான சில டைம் ஒதுக்கணும். இப்போ எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எந்நேரமும் அந்த சப்ஜெக்டே படிக்கவும் கூடாது, ஸ்கோரிங் ஏரியாவும் அதை மட்டுமே படிக்கக்கூடாது. ஸ்கோரிங் ஏரியாவும் படிக்கணும், வீக் சப்ஜெக்ட்டும் படிக்கணும், உங்களுக்கு பிடிக்கிற சப்ஜெக்ட்டும் படிக்கணும். இது எல்லாமே சிமிலராக ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது ஒரு நாளைக்கு என்ன படிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டோ இல்லை வீக் சப்ஜெக்டோ அதை படிக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஸ்கோரிங் ஏரியா எதுன்னு பார்க்கணும். இப்போ பாலிட்டியில் இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, பாலிட்டியில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க, அப்புறம் சயின்ஸில் பார்த்துக்கிட்டா பயாலஜியில் அதிக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஏரியாவை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக படிச்சாகணும். ஏன்னா அந்த மார்க்கும் நம்மளால் விட முடியாது, வீக் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அதையும் விட முடியாது. ஏன்னா எல்லா மார்க்கும் தான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். சிலவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கிராமர் பார்ட்ஸில் வராது, அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு எந்தெந்த பார்ட் வராதுன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை படிக்கணும். இப்படி தான் படிக்கணும் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? பிடிச்ச சப்ஜெக்டே நான் அதையும் படிச்சுட்டே இருக்கக்கூடாது, எனக்கு வீக் இந்த சப்ஜெக்ட் வராதுன்னு அதையுமே படிச்சுட்டு இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டிடும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகே இது எனக்கு வரல, இதுக்காக நான் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு இதுக்காக நான் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஆனால் இது ரெண்டுமே படித்தாலும் எனக்கு நாலேஜ் தான், இது ரெண்டுமே படித்தாலும் என்னால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஃபர்தராக மூவ் ஆக முடியும். ஓகேங்களா? அடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸு ப்ளஸ் ரிவிஷனு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன தான் படித்தாலும், என்ன தான் நீங்கள் வந்து நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்தாலும் டெஸ்ட் ப்ராக்டிஸும் ரிவிஷனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் படித்தது மைண்டில் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு கொஸ்டின் நீங்களாக உங்களுக்குள்ளே ரைஸ் பண்ணிக்கிட்டாலோ இல்லை ஒரு கொஸ்டினை நம்ம பேப்பரில் பார்த்தாலோ மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்றது சரி இல்லை நான் படிச்சுட்டேன் எல்லாமே படிச்சுட்டேன் என் மைண்டில் இருக்குது, நான் போய் டேரெக்டாக எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து போட்டே ஆகணும். ஏன்னா அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு நம்ம எதில் மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம எந்த சப்ஜெக்ட் நமக்கு மறக்குது, எந்த கொஸ்டின் வந்து நம்ம கரெக்டாக எழுதுதில்லை, எது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கிறதில்ல அப்படின்னு நீங்கள் இங்கே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லை எங்காவது ஒரு கொஸ்டின் கிடைக்கிற அதை அட்டன் பண்ணுறீங்களோ எதுனாலும் ஓகே, ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 140 கொஸ்டின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியே ஆகணும். டெஸ்ட் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 days ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ இல்லை மொத்தமாக ரிவிஷன் பண்ணிட்டோ. இப்போ 6th standard எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6th standard சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, சோஷியலு இது எல்லாமே முடிச்சிட்டிங்க. சோஷியல்னு சொல்லும்போது ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி இது எல்லாமே வரும். இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே நம்ம 6th standard முடிச்சிருக்கோம், இப்போ 6th standard நம்ம தெளிவாக இருக்கோமா அப்படின்றதுக்காக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக முக்கியம். அப்போ நிறைய ஆன்லைனில் நிறைய சோர்ஸ் இருக்குது. நம்ம அந்த காலத்தில் தான் நம்ம எந்த சோர்ஸுமே இல்லாமல் இருந்தோம், ஆனால் இப்போ ஆன்லைன்லேயே நிறைய சோர்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் 6th standard இந்த லெசன் போட்டு கொஸ்டின் பேப்பர்னு அடிச்சிங்கனாலே நிறைய பிடிஎஃப் கிடைக்கும், நிறைய ஆன்லைன் டெஸ்ட் கிடைக்கும், எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து தெளிவாக
புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ இல்லை என்னால் வந்து ஆன்லைனில் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது இன்ஸ்டியூட், இப்போ நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, நம்ம பேட்ச் போட்டிருக்கோம், இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டியூட், எந்த இன்ஸ்டியூட் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லை எந்த இன்ஸ்டியூட் வந்து ஓகே நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினச்சிக்கலாம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து ரிவிஷன், அதுதான் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரிவிஷன். இது கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை ட்வைஸ் ஒன்ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். அது எதில் கிடைக்கும்னா இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸில் மட்டும்தான் கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஒரு எக்ஸாமில் நம்ம வந்து எப்படி பாஸ் ஆகணும், எப்படி வந்து நம்ம எல்லாத்தையும் விட நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இதெல்லாம் மட்டும் இருந்தால் போதுமா? இதெல்லாம் பண்ணிவிட்டு ஐயோ எங்கே எனக்கு எக்ஸாம் போயிடுமோ, நம்ம படித்ததெல்லாம் வராமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்தது, நீங்கள் எஃபோர்ட் போட்டது, நீங்கள் ரிவிஷன் பண்ணது எல்லாமே வந்து வேஸ்ட்டு. ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஓகே நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும், நம்ம கண்டிப்பாக எக்ஸாமில் அட்டன் பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், ஒரு நம்பிக்கையும் வேணும். கண்டிப்பாக அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படித்ததாக இருக்கட்டும் உங்கள் மைண்டில் நிற்கும். இப்போ ஒரு குழப்பத்திலே இருந்தீங்கன்னா நீங்கள் படித்ததும் வந்து உங்கள் மைண்டில் நிற்காது. அந்த பயத்திலே இருந்துட்டு எக்ஸாம் என்ன ஆயிருமோன்னு நினச்சிட்டு டைமும் வேஸ்ட்டு, இது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கணும். ஓகே நம்ம படிச்சிருக்கோம், கண்டிப்பாக நம்ம ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்குள்ளான ஒரு பிலீவ் வரும்போது தான் அது இன்னும் உங்களை உத்வேகப்படுத்தும் படிக்கிறதுக்கு. ஓகே நம்ம படிச்சிருக்கோம், இன்னும் நம்ம வந்து நல்லா படிக்கணும். எந்த சப்ஜெக்ட் நம்ம வந்து நமக்கு ஒரு தாட் இருக்கும், நமக்கு இந்த சப்ஜெக்ட் ஒரு மாதிரி இருக்கே, மறந்து போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ அது என்ன பண்ணணும், அது திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா. அதுக்குன்னு டைமு தனியாக ஒதுக்கணும். சில விஷயங்கள் மறக்குது அப்படின்னா அதை நோட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப டெய்லி அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஞாபகம் இருக்கும். இது எல்லாமே நான் சொல்லிவிட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து மைண்டில் ஏற்றிக்குவீங்க. ஆனால் இதை நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் மைண்டில் இதெல்லாம் கேட்டுட்டு யோசிச்சுட்டு பேசாமல் உட்காந்துட்டு வீடியோ பார்த்துட்டு அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் 1% கூட கிடையாது. ஏன்னா நான் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்க்கும்போது இந்த மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கிற வீடியோஸ் வந்து வியூஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நான் யோசிப்பேன், என்னடா இதுக்கெல்லாம் மட்டும் வியூஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் கிளாஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம ப்ரொவைட் பண்ணுற கிளாஸ் வைஸ் நோட்ஸ் இதெல்லாமே இருக்கட்டும், இதுக்கான வியூஸ் போக மாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரி எப்படி பாஸ் ஆகலாம், எவ்வளோ 3 மாதத்தில் எப்படி பாஸ் ஆகலாம், 2 மாதத்தில் எப்படி பாஸ் ஆகலாம் அப்படின்ற சில விஷயங்களுக்கு மட்டும் வியூஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் நான் யோசிக்கிறேன், ஓகே அப்போ இதை மட்டும் தான் பார்க்குறாங்க, ஆனால் அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. இது யார் நான் சொன்ன விஷயத்த யார் ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க தான் பாஸ் ஆவாங்க. ஏன் 1% பீப்புள் மட்டும் எந்த எக்ஸாம் எழுதினாலும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் சும்மா ஏதோ காதில் மட்டும் கேட்டுட்டு அவங்க அப்படியே விட்டுட்டு போக கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணனால மட்டும்தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் காதில் போட்டு மைண்டில் ஏற்றி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே இப்படியா, இல்லை உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸு உங்களால் இல்லை ஏற்றுக்க முடியல அப்படின்னாலும் உங்களுக்குன்னு சில எல்லாத்துக்கும் இங்கே செப்பரேட்டாக இருக்கிற ஒரே பிரெயின் தான். அது உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னா எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, உங்களை பற்றி எப்படி என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எது வரும் எது வராது, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இறங்குங்க. ஓகே நம்மளால் முடியும், நம்ம ஒரு 3 மந்த்ஸ் தான் 3 மந்த்ஸு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஒரு 3 மந்த்ஸில் எக்ஸாம் வைப்பாங்க, அந்த 3 மந்த் எக்ஸாமில் நம்ம ஒரு போஸ்டிங் வாங்கணும். இந்த 3 மந்த்ஸ் கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சீங்க, எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு சப் இன்ஸ்பெக்டராக அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போது எவ்வளோ கம்பீரமாக இருப்பீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்றதை ஒரு நிமிஷம் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும். ஓகே கண்டிப்பாக நம்ம பண்ணணும், இந்த 3 மாதத்தில் நம்மளால் முடிஞ்ச எஃபோர்ட் இல்லை பயங்கரமான எஃபோர்ட் போட்டு நீங்கள் பண்ணணும். ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி. இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதில் கிளவராக இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் விட ஸ்பெஷலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு போகிறீங்க அப்படின்றது இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை என்னமோ சொல்கிறாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, ஆனால் நான் சொல்கிறத யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிறது உறுதி ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகணும், இதுதான் நாங்களுமே நினைக்கிறோம், நீங்களுமே அதுதான் நினைப்பீங்க. யாரும் வந்து தோற்றுறணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க, வெற்றி பெறணும் தான் நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு வெற்றி பெறணும்னு நினச்சா மட்டும் போதுமா? செயல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, உலகத்தில் மிகச்சிறந்த சொல் செயல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி செயலில் இறங்கினா மட்டும்தான். அதுவும் இப்போ நான் சொல்கிற இந்த மோட்டிவேட்டில் 1 டே மட்டும் பண்ணிட்டு அடுத்த டே விட்டுறக்கூடாது. கன்சிஸ்டன்சி அதை விட செயல் ஒரு பக்கம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து கன்சிஸ்டன்சி. இது ரெண்டுமே வேணும், செயலும் இருக்கணும்
கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ ஒரு நாள் பண்ணிவிட்டு ஒரு வாரம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு நாள் நான் ஒருத்தர் 10 டெஸ்ட்டு வரைக்கும் ரொம்ப ஆர்வமாக டெஸ்ட் எழுதுவாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிற டெஸ்ட்டு பார்த்தா அவங்க வந்து கேட்க கூட மாட்டாங்க. எந்த நிலமையில இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு 10 டெஸ்ட்டு மட்டும் ஒரு ஆர்வமாக எழுதிட்டு மிச்சம் இருக்கிற டெஸ்ட் எழுதாமல் விட்டிங்கன்னா நோ யூஸ். இப்போது 45 டெஸ்ட் இருக்குன்னா 1லேருந்து 45 டெஸ்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் எவ்வளோ ஆர்வத்தை காமிச்சிங்களோ அந்த ஆர்வத்தை 45வது டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் காமிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வெற்றி உங்களை தேடி வரும். ஓகேங்களா? இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக ஓகேங்களா, நம்ம இன்ஸ்டியூட் சார்பாகவும் நம்ம சப் இன்ஸ்பெக்டருக்கான பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கெல்லாம் சொன்ன டிப்ஸ் எல்லாமே சேர்ந்து, இப்போ சிலவங்க வந்து ஓனாக படிப்பாங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு கொடுத்து இது மாதிரி படித்தா நான் படிப்பேன் அப்படின்னு சிலவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஷெடியூல் எப்படி இருக்குன்னா, நான் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பேட்ச் எப்படி இருக்கும், ஷெடியூல் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ April 10க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 11 தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, ஸ்டே டியூன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்டியே இந்த 3 மாதத்துக்குள்ளேயே எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணி நல்ல ஒரு போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுக்கு நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். செயல் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, ஸ்டே டியூன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.